உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். நேரடி ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் ஜோதிட பயிற்சி வகுப்புகளும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னா எதையும் சாதிக்கக்கூடிய ராசி கன்னிராசி என்பவர்கள். மிக சிறந்த புத்திசாலிகள் கன்னிராசி என்பவர்கள். வாழ்க்கையில் எப்படிலாம் வாழ்க்கையை வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இவர்கிட்ட பேசினா நமக்கு வேலை முடியும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஜெயிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருந்து எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாங்க வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். இந்த கன்னி ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருட காலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏன்டா வேலைக்கு போகிறோம், எதனால் இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ செஞ்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு என்னென்னா கடந்த 1.5 வருஷமாக அந்த முயற்சி எல்லாமே தடையாயிடுச்சு. அந்த முயற்சி எல்லாம் தடையானதுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி ஏன் இதை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் தான் பார்த்திங்கன்னா முயற்சிக்கான காரகர். ஒருத்தர் திருப்பி எந்திரிச்சு தோத்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்ற அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதியே வேறு, முயற்சி ஸ்தானாதிபதியே வேறு. அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அது ஒரு நிவர்த்தி ஸ்தானம். அப்போ நிவர்த்தி அப்படின்னா எந்த மாதிரியான நிவர்த்தி? முதல்ல வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் வேலை இல்லாத ஒரு பிரச்சனை நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேலையை விட்டு வேலை தினவங்களாம் வேலை கிடைக்கல. இல்லை நான் வேலையில் தான் இருக்கேன், வேற ஒரு முயற்சி, வேற ஒரு வேலை எனக்கெல்லாம் வந்துச்சு, கடைசி நேரம் வரைக்கும் என்னை கூப்பிடாமல் இருக்காங்க, அங்கே போனால் நான் நல்லபடியாக இருப்பேன், பட் ஆனால் கூப்பிட மாட்டுறாங்க, இல்லை சம்பளம் குறைவாக கிடைக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி தடை ஏற்பட்டிருக்கும் கடந்த காலகட்டத்தில். அப்போ இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முயற்சி வெற்றியாகி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் 38 நாட்களுக்கு போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து இந்த 38 நாட்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ, உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கலாம், இல்லை சக ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், அதனாலே எனக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 38 நாட்களில் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வேலையில் நல்ல சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 38 நாட்கள் இருக்குது. அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தொழில் கடனில் போயிட்டுருக்கு. சார் என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு நான் எவ்வளோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் கடைசியில் போய் இப்போ கடனில் மாட்டிகிட்ருங்க. கடன் கொஞ்சம் நெஞ்ச கடன் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் 10 லட்சம் கடன் ஆகிடுச்சு, 20 லட்சம் கடன் ஆகிடுச்சு, கோடியில் கடன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியான காலகட்டத்திலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான தொழிலில் வாய்ப்புகள் வரும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும். அதே போல் மற்ற துறையில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முயற்சிகள் முதல்ல எடுக்க முடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுடைய சரித்திரம் வரலாறு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா,
முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி. அப்போ முயற்சி இல்லாதனால தான் எனக்கு வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லாருக்குமே இருக்குது. ரெண்டாவது, எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு காலகட்டத்தில் பயம் வந்திருக்கும். ஐயோ நம்ம எதாவது முயற்சி பண்ணி தப்பாக போயிடுச்சுன்னா, ஏன்னா உங்கள் கடந்த கால வாழ்க்கை சிறப்பாக இல்லை. அதனால் என்ன பண்ணீங்க, ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினச்சா கூட இது வேண்டாம், இது செட் ஆகாது, இதை பண்ணால் பிரச்சனை வரும், இதை செஞ்சால் தொல்லை வரும்னு நினச்சி அந்த முயற்சிகள் பண்ணாமல் விட்டதுனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி செய்து தொழிலில் வாய்ப்புகளை தேடி அதில் வெற்றி பெற்று நிறைய பணத்தை சம்பாதிச்சு உங்களுடைய கடனுடைய அளவு குறைய போகுது. அதான் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமே இந்த செவ்வாயோட பயிற்சியில் என்னென்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும். அப்போ எப்படி குறையும்? வாய்ப்புகள் வந்தாலும் ஒழிய, வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறால் ஒழிய கண்டிப்பாக குறையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதி. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால பெண் ஜாதகமாக இருந்தால் கலத்திரக்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். அவர் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த 38 நாட்கள் நடக்க போகுது. நீண்ட நாளாக கன்னிராசி என்பவர்கள் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எல்லாம் பார்த்துட்டோம் செஞ்சிட்டோம், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை அமையலை, என் படிப்புக்கு என் வேலைக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமையலை, எங்கள் சமூக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமையலைன்னு சொல்லி அந்த நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்பொழுது கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு தேடுறது மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு வரன் கிடைக்காமே இருக்குது சார், என்னன்னோ எவ்வளோ ஒன்றுமே இல்லாதவங்களாம் வரன் கிடச்சிருச்சு, பொண்ணு கிடச்சிருச்சு, மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, ஆனால் என் பையனுக்கு கிடைக்கல, என் பொண்ணுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது நிறைய பேருக்கு களத்திர வாய்ப்புகள் தேடி வரும். அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்து ஓகே சொன்னால் கூட சில பேர் வேணான் இருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுலாம் போயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த களத்திர தடையை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு பயிற்சியான செவ்வாய் களத்திர ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் களத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வரப்போகிறாரு. அதேமாதிரி நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருக்குது, டைவர்ஸுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் விலகி நல்லா ஒரு பழைய மாதிரி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. அதே போல் ரொம்ப முக்கியம் என்னென்னா, குழந்தை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஏன்னா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லுவது வீரியக்காரன். அப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை மாற்றிருக்காது. நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன், ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் அப்படியே இல்லை, பிரச்சனை இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் அந்த கரு தங்கலை, நீங்கள் இன்னொரு வாட்டி வாங்க, 2வது வாட்டி வாங்க, 3வது வாட்டி வாங்கன்னு உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏற்கனவே மனம் நொந்து போயிருப்பீங்க. அந்த மனம் நொந்து போன இடத்துல இப்போ வேலை பார்த்துற மாதிரி மருந்தை கொடுத்து ஊசியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கான மருத்துவத்துக்கான மருந்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வாய்ப்புகள், குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக 38 நாட்கள் போகுது. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் போனோன்னா கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் 8ஆம் அதிபதியும் கூட. அதனால் முதல்ல பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து சம்பந்தமான தகராறுகள் ஏற்பட்டுருக்கும். அந்த சொத்து சம்பந்தமான தகராறுகள்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக 38 நாட்கள் இருக்கும். இல்லை தீராத ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக 38 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரும். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் இயற்கையாகவே வந்து அது ஒரு நீர் ராசி. அதே போல் அந்த ராசி மீன ராசி என்பது ஒரு நீர் ராசி. அந்த மீன ராசியில் இந்த செவ்வாய் பகவான் போகும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூரில் போய் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கேன், நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா
வெளிநாட்டிலே நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு தருணமாக இந்த 38 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அனுகூலமான ஒரு காலகட்டம். ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு அனுகூலமாக இருப்பார். அப்போ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா, அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும். அப்போ சொத்து விற்கலை, இடம் விற்கலை, வீடு விற்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா, அந்த இடம் விற்று, சொத்து விற்று அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அற்புதமாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 38 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த செவ்வாய் என்ன பலம் அப்படின்னா, நிறைய உயர் பதவி, உயர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு மேனேஜர் ப்ரொமோஷன் வேணும்னா அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் அந்த செவ்வாய் மேனேஜர் ப்ரொமோஷன் வரும். அப்போ கோச்சாரத்துலேயும் அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் ப்ரொமோஷன் வரதுக்கான சான்ஸு. அதே போல் அரசாங்க வேலையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா காவல்துறையில் வேலை, ஒரு மிலிட்ரியில் வேலை, ஒரு டிஃபென்ஸில் வேலை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதேமாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான் முக்கியமான காரகம். அப்போ யாரெல்லாம் வந்து அந்த துறையில், விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கேம் வின் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு போட்டிக்கு போய் சேர போகிறீங்க அப்படின்னா, இந்த 38 நாட்கள் அதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெற்றி போட்டியாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 38 நாட்கள் இருக்க போகுது. அதனால் கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் இந்த செவ்வாய் மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகிறாரு. முயற்சி செய்தால் வெற்றி உறுதி. ஏன்னா முயற்சி அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் 3ஆம் அதிபதியாக இருக்கனால ஒரு வாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, 3 வாட்டி முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்களை விட அதிக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. எதை செஞ்சாலும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதிடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.